place. 2 days சூப்பராக போச்சு. இப்போ we are getting back to Chennai. நான் கூட பெங்களூரில் என்ன 2 நாள் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரோடு தாங்க நேற்று வந்து ஃபுல்லாக வச்சு செஞ்ச ரோடு இது. ஓகே, இந்த தடவை வந்து குரூப்பை வந்து மிஸ் பண்ணக்கூடாது, அப்படி குரூப்போட போயிடணும். Hi guys, welcome back to the channel. Hope everyone is doing great. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Feels really good. Sunday morning. போன வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது கண்டினியூஷன் தெரியாது. We are in Bangalore. நம்ம ஒரு சின்ன ரைட் அண்ட் ஸ்டேவோட வந்தோம். This is where the amazing place is. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அது. எப்படி இருக்கு பாருங்க. Chance is a place. 2 days சூப்பராக போச்சு. இப்போ we are getting back to Chennai. Time is around 8:46. ஸோ இப்போ கிளம்புனா I'm not sure எப்படி என்ன பிளான்னு தெரியல. பட் we are heading back to home. வா, செம்ம ஃபன்னு. பெங்களூர் சிட்டியில் என்னடா பண்ண போகிறோன்னு நினச்சா every individual has a different like character, story. I totally enjoyed the day. Thanks to Vikram bro. இதுக்கு முன்னாடி போகிற Z800 ஹோட்டலில் அவர் தான் நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தார். Come on bro, let's go அப்படின்னு. Finally we have started. செம்ம நாளுங்க, 2 நாளும் சூப்பராக போச்சு. And I totally enjoyed it. Everyone totally enjoyed it. எனக்கு தான் இது புதுசு, பிகாஸ் நம்ம எல்லாம் குரூப் ரைட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் they never came and stayed along with them or any other group ஆக்சுவலாக அந்த விஷயத்தில். ஸோ யூஸ்வலாக ஸ்டேன்னு சொல்லும் போது நான் யோசிச்சேன். ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் ரோடு. அது நீங்கள் வரும்போது vlog பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இட்ஸ் ஆன் தி வர்ஸ்ட் கேஸ். இது வந்து பெங்களூரில் வந்து ஒயிட் ஃபீல்டு அந்த சொல்லுவாங்கள்ல, அந்த ஏரியா சம்வேர், அந்த ஏரியா நியர்பையில். சூப்பருங்க. நான் கூட பெங்களூரில் என்ன 2 நாள் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது they have their own plans to make yourself enjoy, more happy, peaceful, things to share. நிறைய விஷயம் நடந்தது. ஓ, இங்கே ஒரு ஷெல் பெட்ரோல் பங்கு. ஓகே, everyone wants to fill. ஷெல் எதுக்கு நான் பெட்ரோல் ஃபில் பண்ணதில்லை, பண்ணலாமா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களை விட்டாலும் பிடிக்க முடியாது, எவ்வளோ ரேஞ்சு காட்டுதுன்னு பார்ப்போம். ஸோ ஷெல்லில் பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. இதை பாருங்கள், இதான் நம்ம செட்டப் ஆக்சுவலாக. பாருங்கள், இது விழாமல் இருந்தால் சரி. அண்ட் நம்ம டீலன் ப்ரோ அண்ட் GT 650. ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. ஷெல்லில் ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணி டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டாப் ப்ராப்ளி would be on McDonald's in Hosur, which is எவ்வளோனா அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் pretty sure. பாருங்கள் எப்படிலாம் கட்டியிருக்கேன் பாருங்கள். நேற்று நைட்டு ஒரு நல்ல கேம்ப் ஃபயர், தென் லிட்டில் பார்ட்டி டிஸ்கஷன், எல்லாம் செம்ம ஃபன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பெங்களூர் டிராஃபிக் மறக்க முடியுமா? மோசம். இந்த இதுக்குள்ளே தான் தங்கியிருந்தோம். there's a ஃபார்ம் ஹவுஸ் இன்சைட். இதுக்குள்ளே தான் ஒரு காட்டுக்குள்ளே தங்குற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து பெங்களூர் ஹைவேஸ், பெங்களூர் சிட்டினே சொல்ல முடியாது. இட் வாஸ் லைக் என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப காம். ஒரு எப்படி ஒரு ஜங்கிளில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. இந்த ரோடு தாங்க நேற்று வந்து இட் வாஸ் லைக் அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வச்சு செஞ்ச ரோடு இது. ஏன் இப்படி போகிறாங்க? இந்த மிரர் நேற்று நைட் அட்ஜஸ்ட் பண்ணேன் நான். பட் ஸ்டில் வந்து வண்டியில் உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணல, மிஸ் பண்ணிட்டேன். ப்ராப்ளி இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணும்போது அதை நான் வந்து ப்ராப்பராக பண்ணணும். காலைல பெங்களூர் நல்லாவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 2 டேஸ் வந்து இட்ஸ் வாஸ் நாட் தட் எக்ஸ்பெக்டட். அந்த மாதிரி கிளைமேட்லாம் இல்லை. அந்த கிளைமேட் ஒரு 5-6 இயர்ஸ் பிஃபோர் இந்த கிளைமேட்லாம் இப்போ பெங்களூர் சுத்தமாக கிடையாது. பட் சர்ப்ரைஸ்லாம் இன்றைக்கி காலைல சூப்பராக இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஊருக்கு கிளம்பும் போது
நம்மளுக்கு வந்து இந்த சில்னஸ் இருக்கிறது வந்து ரொம்பவே சந்தோஷம். இது என்னன்னு தெரியல, இது ஒரு புது ரூட்டு. ஃப்ரண்ட்டில் போகிறது ZX10R, அது வந்து SC ப்ராஜெக்ட் போட்டிருக்காரு, நல்ல லவுடு. அதுக்கு முன்னாடி போகிற 10R வந்து இட் வாஸ் ஸ்டாக் தான், பட் வந்து டீகேட் பண்ணி லிங்க் பைப் போட்டு ஃபிட் பண்ணியிருந்தார். அதுவும் செம்ம சவுண்டு. மோஸ்ட்டாக எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ண டைம் அந்த மாதிரி தோணுது எனக்கு. லெட்ஸ் see. when we were coming to Bangalore வந்து இது வந்து இட் வாஸ் ஆன் ஃப்ரைடே சம்மர் ஒரு 9:30 அந்த டைமுக்கு நாங்கள் வந்தோம். சொல்லவே தேவையில்லை, டிராஃபிக் வாஸ் அட் த பீக். பாருங்க இப்போ பயில போகுது. இன்னைக்கு சண்டே. ரோடில் ரொம்ப ஒஸ்ட் கேஸுங்க. ரோடு இஸ் நாட் அப் டு தட் மார்க், நாட் ஈவன் டு த மார்க். கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பெங்களூரில் நிற்கவே நிற்காதுங்க, ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள் யார் பாம்பு போடுறான்னு பார்ப்போம். ஒரு ஃபயர் ஆகுது எஸ்சியிலேருந்து. இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஐ திங்க் இது வரைக்கும் தான் நல்ல ரோடுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபஸ்ட்டு ரோடு எப்படி போகுதுன்னு தெரியல. இது நம்ம விஷ்ணு ப்ரோ. ஸோ இவர் நம்ம கூட வராரு, பட் ஆனால் நம்ம சென்னை வரல. ஹி இஸ் கோயிங் டு ஏற்காட், சிக்மங்களூர் பிளான்லாம் சொன்னார். பட் இந்த வருஷம் நம்மளால் போக முடியாது. சூப்பர். SC ப்ராஜெக்ட் போட்டிருக்காரு. வண்டி பாருங்கள், டூரிங் வந்து பக்காவாக எடுத்துன்னு போகிறாரு. நேற்று தான் வந்து கிளம்பி வந்தார். ஆல்மோஸ்ட் லைக் 500 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணி வந்துட்டு அப்புறம் எங்க கூட ஜாயின் பண்ணார். அண்ட் தட்ஸ் VR Venom 10R Monster. ஸோ ஹியர் we are Whitefield வந்தாச்சு. இது வந்து இஃப் ஐம் நாட் ராங் இட் இஸ் 2019 எடிஷன் ஆர் 2018 எல்லாம் அந்த சிமிலர் எடிஷன் தான் அது. இதில் பார்த்திங்கன்னா வந்து 2 எக்ஸாஸ்ட் வரும். ஸோ அதனால் இன்னமும் நல்லா லவுடாகவும் இருக்கும். ஆக்சுவலாக வர இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பேஸியாக அப்படி இருக்கும். இது வந்து அது போக ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் வர போட்டிருக்காரு, சொல்ல தேவை. வாட் ஏ டைம்ங்க. எவ்ரி ஒன் ஹஸ் a different இண்டிவிஜுவல் கேரக்டர். எனக்கு ஒருத்தர் தான் தெரியும், அவர் மூலமாக தான் நாங்கள் மீட் பண்ணுறோம். அண்ட் பார்த்திங்கன்னா இட் வாஸ் லைக் ஸோ நைஸ். இந்த வண்டி அந்த வண்டி, இந்த லொசுக்கு தேர் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பிஸ்னஸ் மேன், நிறையா பேர் எல்லாம் இருக்காங்க. பட் ஐ டென்ட் ஃபைண்ட் எனி திங் லைக் ஓகே ஒரு ஆட் மேன் அவுட்டாக இல்லை. நான் நல்லா இட் வாஸ் கோயிங் சூப்பர். இந்த ஊர் கொஞ்சம் ஜாக்கிரதை தான் ஓட்டணும். ஆக்சுவலாக இந்த தடவை வந்து நான் எங்கேயும் வந்து ஸ்டோரியெலாம் போடல எங்கே போகிறோன்னு. பிகாஸ் எனக்கே தெரியாது நாங்கள் எங்கே வந்தோன்னு. நீங்கள் ரைடு ஃபஸ்ட் வ்ளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கே போகிறோன்னே என்கிட்ட சொல்ல லைக் வி வில் பி கோயிங் ப்ரோ, இந்த மாதிரி இந்த மணிக்கு வாங்க, இந்த ஸ்டாப்பு மொத்தம் 3 ஸ்டாப்பு இங்கே இந்த ஸ்டாப்பில் நீங்கள் எங்களை மீட் பண்ணலன்னா அடுத்த ஸ்டாப்பில் வந்து மீட் பண்ணுங்கள். ஸோ லொக்கேஷன் வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து when you go nearby you will come to know.
அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ எனக்கு தெரியவே இல்லை, ஐடியாவே இல்லை எங்கே தான் போகிறோம். ஆனால் வந்து லுக் அட் தி லைக் வாட்சிங் அந்த ரூட் அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் டெஃபினெட்லி பெங்களூர். பட் பெங்களூர் இல்லாமல் வேறு எங்கேயா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இனிஷியலாக வந்து நந்தி ஹில்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க போலுக்கு. தென் லேண்ட்ஸ்லைடு அதனால் வந்து நிறையா இதெல்லாம் நடந்ததுனால நந்தி ஹில்ஸ் போல். ஸோ வி வேர் ஸ்டக் டு பெங்களூர். பரவாயில்லைங்க, எவ்வளோ தான் ட்ராவல் பண்ணுறது முக்கியம் இல்லை, எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுறோம், எவ்வளோ பேசுகிறோன்றதெல்லாம் வேறு நிறைய விஷயம் இருக்குல்ல. ஓகே, இந்த தடவை வந்து குரூப்பை வந்து மிஸ் பண்ணக்கூடாது, அப்படி குரூப்போட போயிடணும். நைன் 40 அதாவது 10 o'clock இங்கே வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் இப்போ அந்தளவுக்கு வெயிலும் கிடையாது, கரெக்டாக ரைட் பண்ணுறதுக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையிலே வந்து அந்த இடத்த க்ராஸ் பண்ணணும்னு நினச்சோம். இனிஷியலாக பிளான் வந்து பார்த்திங்கன்னா வி வாண்டட் டு ஸ்டார்ட் அரௌண்ட் 7 o'clock. பட் நாங்கள் 8:30க்கு சரி ஓகே லாஸ்ட்டாக தூங்கும் போது 8:30 கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணோம். அண்ட் அந்த டோல்கேட் வந்துச்சு. இதுதான் வந்து அந்த கர்நாடகா பார்டர், இஃப் ஐ எம் நாட் ராங். ஓகே ஃபைன், மூவ் ஆகலாம். மேலே ஏறிட்டாரு. சூப்பர் சூப்பர். வாவ், ஃபைனலாக கர்நாடகா கிராஸ் பண்ண போகிறோம். நம்ம ஊரில் வரோம், தமிழ்நாட்டுக்குள்ளார. ஓகே போகலாம். இப்போ தான் எல்லாம் எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு கோ அண்ட் என்ஜாய். vlog பாருங்கள். மோஸ்ட்டாக vlog பேச மாட்டேன் பிகாஸ் இட் இஸ் லைக் இப்போ தான் வந்து வி கோயிங் டு ரைட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்படியே வீடியோ பாருங்கள். ஹோப் யூ கைஸ் லைக் இட். தமிழ்நாடுக்குள்ள வந்து வெடியெல்லாம் போடுறாரு அவர். இங்கே நிறையா வந்து ஹில்ஸ் அப் அண்ட் டவுன் ஏறி இறங்குது. அதனால் வந்து உங்களுக்கு ஓடிஎஸ்ஏ வந்து லாரியில் எல்லாமே ஆப்வியஸாக வந்து அவங்களால ஏற முடியல. அது ஃபஸ்ட்டு செகண்ட் கியர் இதில் தான் வந்து அவங்களால ஏறவே முடியும். அதனால் என்ன ஆகுதுன்னா வந்து சடனாக வந்து நீங்கள் ஸ்பீடாக போயின்னு இருப்பீங்க, சடனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோ டவுன் ஆகுங்க. பிளாக்கில் வந்து ஒரு 10R அண்ட் நிஞ்சா 1000 வருது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 800 GT போகுது அண்ட் Z800ங்க. போங்கப்பா.
ஓகே ஃபைனலாக ஹெச்பி பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. வி கேம் ஃபார் மெக்டொனால்ட்ஸ்.